இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதையோட பேர் தாத்தாவின் டைரி. வாங்க கற்பனை உலகத்துக்குள்ளே போகலாம். ஒரு அழகான பசுமையான கிராமத்தில் தனியாக ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஒரு தாத்தாவும் அவனோட பேரை மட்டும்தான் இருக்காங்க. அந்த தாத்தாவுக்கு இருந்தது ஒரே பையன். ஆனால் அந்த தாத்தாவோட மகனும் மருமகளும் ஒரு டைம் ஒரு பயணத்துக்கு போகும்போது ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இப்போது அந்த தாத்தாவும் அந்த பையனும் மட்டும்தான் இருக்காங்க. தாத்தா கஷ்டப்பட்டு விவசாய வேலையை தான் பார்த்து தன்னோட பேரனை நல்லா படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு காலேஜுக்கு அனுப்பி வச்சுருக்காரு. ஆனால் இந்த தாத்தாக்கிட்ட என்ன ஒரே ஒரு குறை அப்படின்னா, இவர் ரொம்ப அந்த பில்லி சுனியத்தை நம்புகிறவர். எப்போதுமே ஏதாவது ஒரு மந்திரம் பூஜைன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருப்பார். இதனால தான் இவர் தனியாக இவங்க வீடு இருக்கிற காரணமும் இது தான். அதே மாதிரி இந்த மாதிரி இவங்க பண்ணுறதும் அந்த கிராமத்தில் இருக்கிற வேறு யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு நாள் அவங்க வெளிநாட்டுக்கு அந்த பேரன் போயிட்டான் காலேஜ் படிக்கிறதுக்கு. இப்போ அவன் வளர்ந்துட்டான். இப்போ அவன் காலேஜ் படிக்கிற வயசாயிருச்சு. காலேஜில் இருக்கான். வழக்கம் போல் அந்த தாத்தா வீட்டில் தனியாக மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தன்னோட நெஞ்சு வெடித்து இறந்து போயிடுறாரு. இந்த விஷயம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆணுச்சு அப்படின்னா தன்னோட அண்ணனை பார்க்குறதுக்கு கையில் சாப்பாடு எடுத்துகிட்டு வர அவரோட தம்பிக்கு, அதாவது அந்த தாத்தாவோட தம்பிக்கு தெரிய வந்தது. கரெக்டாக ஒரு வார இறுதி அந்த ஞாயிற்றுக்கிழமை இறந்தும் போயிருக்காரு. இவர் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானமாக சாப்பாடு கொண்டு போகும்போது பார்த்து கதறி அழுதுருக்காரு. அழுதுகிட்டே அந்த தாத்தாவோட, அதாவது இறந்து போன அவரோட பேரனுக்கு விஷயத்த சொல்லி அனுப்புகிறாங்க. அவரும் டக்குன்னு தன்னோட காலேஜுக்கு லீவ் போட்டு வேகமாக ஓடி வர்றாரு தாத்தாவை கடைசியாக பார்க்குறதுக்கு. இப்படி தாத்தாவை கடைசியாக பார்த்துட்டு அவரை அடக்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வீட்டில் அந்த தாத்தாவோட ரூம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி சுத்தம் பண்ணும்போது அந்த தாத்தா எங்கே இறந்து விழுந்து கிடந்தாரோ அந்த இடத்து பக்கத்துலேயே ஒரு டைரி கிடக்குது. அதை பார்த்தாவே தெரியுது அந்த டைரியில் ஏதோ ஒரு பூஜை போட்டிருக்காங்க அப்படின்னு. இது மூலிமா அவன் என்ன புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, இந்த டைரியில் பூஜை போடும்போது தான் நம்ம தாத்தாவுக்கு ஆயிருக்கு போல். இந்த தாத்தாக்கிட்ட நம்ம அப்போலேருந்து சொன்னோம், இந்த மாதிரி இந்த மந்திர சாஸ்திரங்கள் எதுவும் வேணாம் அப்படின்னு. ஆனால் அவர் கேட்கல அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே அந்த டைரி அப்படியே எடுத்து சும்மா பார்க்கும்போது அந்த டைரியோட அட்டையிலே என்ன போட்டிருக்கு அப்படின்னா, என்னுடைய பேரனை காப்பாற்றுவதற்காக நான் மேற்கொள்ளும் முயற்சி அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே அவருக்கு ஒன்றுமே புரியலை அந்த பேரனுக்கு. இந்த பையன் டக்குன்னு என்ன பண்ணிட்டான், என்னடா இப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த டைரியோட முதல் பக்கத்தை படிக்கிறான். அந்த முதல் பக்கத்தில் இந்த மாதிரி என்னோடய பையன் மருமகள் இறந்துட்டாங்க, இப்போ எனக்கு இருக்கிறது ஒரே சொத்துங்கிறது என்னோடய பேரன்தான். ஆனால் அவனும் இந்த மாதிரி இறக்கக்கூடாது, அதனால் அவனை எப்படியாவது நான் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவன் ரொம்ப வருஷம் வாழணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் இந்த டைரி எழுதுகிறேன் அப்படின்னு போட்டிருந்துச்சு. இதை பார்த்து அந்த பேரனுக்கும் என்னடா இப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். இது அந்த வருஷத்தோட முதல் மாதம், அதாவது ஜனவரி மாதம் தான் ஆரம்பிக்குது. இவனும் பார்க்குறான், ஜனவரி மாதத்தில் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அவர் எழுதியிருக்காரு, எல்லாம் ஓகே. ஆனால் அந்த தாத்தா அவர் இறந்த நாள், அந்த நாளையும் அதில் எழுதியிருக்காரு. அதாவது அந்த இறந்து போகிற காலையில் அவர் இறக்குறாரு, ஆனால் அந்த காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன நடக்குங்கிறது ஏற்கனவே அந்த டைரியில் எழுதப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி அடுத்த பக்கத்தை பார்க்கும்போது அடுத்த பக்கங்களும் ஆல்ரெடி எழுதியிருந்துச்சு. இப்படி அவன் சும்மா அந்த டைரியை புரட்டி பார்க்கும்போது அந்த வருஷத்துக்கான எல்லா நாட்களுமே அந்த டைரியில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே ஆச்சரியம். சரி, தாத்தா ஏதோ சும்மா எழுதி வச்சுட்டு பாரு போல் அப்படின்னு இவன் அடுத்த நாள் மட்டும் படிச்சுட்டு அப்படியே படுத்துட்டான். அடுத்த நாள் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா, இவன் காலையில் எப்போதுமே சீக்கிரமாக எழுந்திரிக்கிறவன் தாத்தாவோட இறந்து போன சோகத்துலேயும் அடுத்து இறுதி ஊரடங்கள்லாம் அவன் பண்ண வேலைப்பாடுகள்னால ஏற்பட்ட ஒரு டயர்ட்னஸும் மத்தியானம் ஒரு 12 மணிக்கிட்ட தான் எந்திரிப்பான்னு போட்டுருந்துச்சு. அதே மாதிரி அவன் நைட்டு ஒரு 10-11 மணிக்கு தூங்குவேன், அடுத்த நாள் மத்தியானம் 12 மணிக்கு தான் எந்திரிக்கிறான். இது வரைக்கும் அவன் வாழ்நாள் இப்படி அவன் எந்திரிச்சதே இல்லை லேட்டாக. இப்படி அவன் எந்திரிச்சோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டான். ஏன்னா அவன் முன்னாடி நாள் நைட்டே படிச்சது தான் இவன் அடுத்த நாள் காலையில் 12 மணிக்கு தான் எந்திரிப்பான் அப்படின்னு. அதே மாதிரி எந்திரிச்சிட்டான். சரின்னு சொல்லி சாப்பிட்லான்னு போகும்போது அப்புறம் ஞாபகம் வருது இந்த மாதிரி தாத்தா இல்லை அப்படின்னு. அதனால் வருத்தப்பட்டுட்டு அவனோட சாப்பாடு அவனே சமைச்சு சாப்பிட்றான். அப்படி சாப்பிடும்போது சுத்தமாக அதில் உப்பு இல்லை. இப்போ அவனுக்கு என்ன ஒரு இதுனா,
இந்த மாதிரி அவன் சாப்பாடு சமைப்பான், ஆனால் அதில் உப்பு போட்டிருக்க மாட்டான். அதாவது உப்பு இல்லாத சாப்பாடை அந்த மத்தியானம் அவன் சாப்பிட நேருன்னு போட்டிருந்துச்சு. அதே மாதிரி நடக்குது. சரி, இது மட்டும் தான் நடக்கும்னு சொல்லிட்டு சாயங்காலம் என்ன பண்ணுறான், அந்த தாத்தாவோட ஆடுகளை மேய்க்க போகிறான். அப்படி ஆடுகளை மேய்க்கும் போது அதில் ஒரு ஆடு தெரியாமல் கிணத்துல விழுந்து இறந்து போச்சு. இதுவும் முன்னாடி நாள் அந்த டைரியில் போட்டிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஆடு கீழே விழும், ஒரு ஆடு இறந்து போகும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஆடு இறந்துருச்சு. இதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டான். அப்புறம் நைட்டு வந்து அந்த டைரியை படிக்கிறான். நைட்டு டைரியை படிக்கும்போது தான் அவன் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறான். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்தடுத்த நாளில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது. ஆனால் அதெல்லாம் கூட அவனுக்கு அவ்வளோ பெரிய விஷயங்களாக தெரியல. அவனுக்கு என்ன ஒரே ஒரு ஆச்சரியம் நெக்ஸ்ட் ஒரு பதட்டப்படுற ஒரு இதை ஏற்படுத்துனுச்சுன்னா, இன்னும் எண்ணி ஒரு மாதத்தில் அவன் இறந்துருவான் அப்படின்னு போட்டிருக்கு. அது யாருன்னா அந்த படிக்கிற அந்த பையன், அதாவது அந்த தாத்தாவோட பேரன். என்னடா இது இப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் படிக்கும்போது இந்த மாதிரி இவன் கொல்லப்படுறான், ஆனால் அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு போட்டிருக்கு. இவனும் ஐயோ அப்படின்னா வந்து இதுக்கப்புறம் அதை போட்டிருக்கும் போல், இதுக்கு அடுத்தடுத்த நாளுக்கான பக்கங்களில் தாத்தா இதை எழுதியிருப்பார் போலன்னு சொல்லிட்டு இவன் அந்த ஜனவரி மாதம், அதாவது கொலை நடந்தது பிப்ரவரி மாதம், அந்த பிப்ரவரி மாதம் வந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒவ்வொரு பேஜாக விடாமல் படிக்கிறான். இந்த படித்து முடிக்கிறதுக்கே அவனுக்கு 2 நாள் ஆயிடுது. இப்படி முழுசாக படிச்சுட்டு இருக்கும்போது டிசம்பர் 30 அவன் படிக்கும்போது அவனுக்கு விஷயம் தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, அவன் யாரால் கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்னா, அவங்களோட அந்த ஊர்லேயே இந்த தாத்தாவை வந்து இந்த மாதிரி இவர் இந்த மாயாஜாலம் தான் பண்ணுறாரு, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த ஊர்கிட்ட பல முறை வந்து தெரிவித்து அவங்கள வந்து ஒதுக்கி வைங்கன்னு சொல்லிகிட்டு இருந்த ஒரு நபர். அவருக்கு ஏன் இவங்க மேலே கோவம் அப்படின்னா, அவருக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம். அதனால் கடவுள் நம்பிக்கை இருக்கிற நம்ம ஊரில் இந்த மாதிரி இவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் நிறைய இது முயற்சி செஞ்சுட்டே இருந்திருக்காரு. அதனால் இவர் அவங்கள கொன்னுட்டாரு அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருக்கு. சரி, இப்படி நடந்து போச்சு, இப்போ அப்படின்னா நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அவன் யோசிக்கும் போது, இவர் நம்மளை வந்து பிப்ரவரி மாதம் கொண்டிருக்காரு, இப்போ நம்ம ஜனவரி மாதத்துலாம் இருக்கோம், இப்போவே இவரை நம்ம போய் முந்திட்டு கொண்டுட்டோம் அப்படின்னா நம்ம பிப்ரவரி மாதத்தில் உயிரோடு இருப்போம், நமக்கு சாவே வராது அப்படின்னு இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு நாள் அவர் தனியாக தோட்டத்தில் இருக்கும்போது அவரை கிணத்துல தள்ளி அவர் மேலே கல்லை போட்டு கொண்டுட்டான். அவரும் மற்றவங்களும் இருந்துட்டு இவர் கிணத்துல அப்படியே தெரியாமல் விழுந்து மண்டை அடிப்பட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு அந்த ஊர் மக்களும் அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்படி அவரை புதைச்சதுக்கப்புறம்தான் இந்த பேரனுக்கு ஒரு பெருமூச்சு வருது. எப்பா நல்ல வேலை நம்ம உயிருக்கு ஆபத்தில் அப்படின்னு அவனும் சந்தோஷமாக அப்படியே அந்த ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்கான். தன்னோட காலேஜுக்கு அவன் திரும்பி போகிறதுக்கு இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது. ஏன்னா அவன் காலேஜ் 2 நாள் லீவ் போட்டதுக்கப்புறம் செமஸ்டர் லீவ் விட்ருக்காங்க ஒரு மாதம். அது முடிஞ்சால் மார்ச் மாதம்தான் திருப்பி காலேஜுக்கு போகிற வேண்டிய ஒரு கட்டாயம். அதனால் இவனும் வந்து அந்த 1 மாதத்தில் ஊர் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறான். சுற்றி பார்த்துட்டு எந்த நாள் அவன் இறந்துருவான்னு போட்டிருக்கோ அந்த நாளைக்கு முன்னாடி நாள் நைட்டு அவன் தூங்குறான். அந்த தேதி என்னென்னா பிப்ரவரி 14. பிப்ரவரி 14 நைட்டு இவன் தூங்குறான். 15ஆந்தேதி நம்ம ஏதோ செத்துருவோன்னு போட்டிருக்காங்களே, நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு நமக்கான ஒரு மறுபிறவி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இவன் அப்படியே ஒரு சந்தோஷத்தில் அப்படியே படுத்து தூங்குறான். இப்படி தூங்கும்போது அடுத்த ராத்திரியில் யாரோ இவன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அவனோட கழுத்தை அப்படியே நெரிக்கிறாங்க. அவன் அப்படியே தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு முழிச்சு பார்க்குறான். அப்படி அவன் கழுத்தை நெரிக்கிறது யார் அப்படின்னா, அவனோட தாத்தா கூட பிறந்த அந்த தாத்தாவோட தம்பி. இதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே ஆச்சரியம். எதுக்கு நீங்கள் என்னை கொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கழுத்து நெரிக்கும் போது கேட்குறான். அப்போது அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு ஊரில் வந்து ஒரு சில நிலங்கள் இருக்குது, நான் என்னுடைய சொத்தை விற்று சாப்பிட்டுட்டேன், இப்போ என்னோடய கடைசி காலங்கள் வந்துருச்சு, இப்போ என்கிட்ட விற்கிறதுக்கு சொத்து இல்லை. ஆனால் எங்கள் அண்ணன் அப்படி இல்லை, அவன் சொத்தை பெருக்காட்டியுமே செலவு பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கான். நான் மிச்ச காலத்தை ஓட்டுறதுக்கு எனக்கு அந்த சொத்து வேணும். அதனால் அவனோட சொத்துக்கான ஒரே வாரிசு பண்ணி நீயும் செத்துட்ட அப்படின்னா அவனோட தம்பி முறைன்னு சொல்லிட்டு அந்த சொத்தெல்லாம் என் பேர்லாம் எழுதிக்குவேன் அப்படின்னு சொல்லி அவனை கொல்றான். இப்படி கொல்லும்போது அவன் பாதிட்டு இருந்த கை
பக்கத்தில் இருக்கிற டைரியில் படுது. அந்த டைரியை டக்குன்னு அவன் திருப்பும்போது 31வது பக்கம் வருது. அவள் அந்த சாகிற தருவாயில் இருட்டாக இருக்க ரூமில் மின்னல் வெளிச்சத்தில் அவன் ரூமே ஒளிமயமாகுது. அப்போது அந்த டிசம்பர் 31, அதாவது இவன் படித்த நாள் டிசம்பர் 30. ஆனால் கடைசியில் அவன் படிக்காமல் விட்ட அந்த ஒரு பக்கம் டிசம்பர் 31. அந்த பேஜில் அது போட்டிருக்கு, டிசம்பர் 30 கொலை பண்ணது என்னவோ அந்த ஊர்க்காரன் தான். ஆனால் அவனை கொலை பண்ண சொன்னது இந்த என் தம்பி அப்படின்னு போட்டிருக்கு. கொஞ்சம் பொறுமையாக அந்த டிசம்பர் 31 அப்படிங்கிற அந்த பக்கத்தையும் படிச்சிருந்தான் அப்படின்னா இப்போது அவன் அந்த மாதிரி சாகிற தருவாயில் இருந்திருக்க மாட்டான். இதை அப்படியே நினச்சிக்கிட்டே அவனோட கை விடவெடுப்பது அப்படியே தானாக நிற்கிது. அப்படியே அவனோட உயிரும் பிரியுது. இதோட கதையும் முடியுது. நாளைக்கு இன்னொரு கதையை சந்திக்கலாம்.